ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் 2x டிகிரியின் மதிப்பு காண்க. இந்த படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் 2x டிகிரி இது இருக்கு இல்லையா, இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன கோணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு லைன் இது எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஓகேங்களா, இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள கோண அளவு 180 டிகிரி. அதுதான் வந்து 2x டிகிரியாகவும் 4x டிகிரியாகவும் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். இதோ பாருங்கள், 2x டிகிரியாகவும் 4x டிகிரியாகவும் ரெண்டு கோண அளவுகளாக இந்த 180 டிகிரியை பிரிச்சுருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம இப்போது எக்ஸ் டிகிரியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா நமக்கு 2x டிகிரியோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இதை கீழே போட்டிருக்கோம் பாருங்கள். 2x டிகிரி ப்ளஸ் 4x டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி, 180 டிகிரி. 2xும் 4xும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 6x டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. நம்மளுடைய எக்ஸ் டிகிரி கோண மதிப்பு தான் தேவை. அப்போ 6 அந்த பக்கம் வகுத்தலுக்கு போயிடும். 180/6 அடித்தோம் அப்படின்னா 30 6 180. அப்போ எக்ஸ் டிகிரியோட வேலை ஒரு கோண அளவு, அந்த கோண அளவுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. எக்ஸ் டிகிரியோட வேல்யூ வந்து 30 டிகிரி. அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 2 × x டிகிரி அதனுடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் டிகிரியை 2ஆல் பெருக்கணும். 2 × x டிகிரியோட வேல்யூனா 30 டிகிரி. அப்போ 30 டிகிரி 2 30 60 டிகிரி. அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. வெரி ஈஸியான சம் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மதிப்பீடுதான் கொடுத்துருக்காங்க. 7/13 வகுத்தல் 5/4, 7/13 வகுத்தல் 5/4 மைனஸ் 3/13 × 4/5. இதை சுருக்கி போடணும். இது எல்லாமே பாருங்கள், எல்லாமே ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னு நம்ம மாற்றி இருக்குது. எதுவும் அடிக்கிற மாதிரியே இல்லை. ஓகேங்களா, சரி இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சம்மை அப்படியே எழுதிக்கோங்க. எல்லாமே பின்ன எண்களாக இருக்குது. பின்ன எண்களில் வகுத்தல் கொடுத்துருக்கறதுனால நம்ம பெருக்கலாக மாற்றுறோம். ஏன்னா கேன்சல் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை பெருக்கிறதுக்காக கூட நம்ம அதை மாற்றிக்கணும். இப்போ வகுத்தில் பெருக்கலாக மாற்றக்குள்ளார ரெண்டாவதாக இருக்கிற நம்பர் வந்து தலைகீழாக மாறும். ஃபஸ்ட்டு நம்பர் நீங்கள் அப்படியே போடுங்க, 7/13. இந்த வகுத்தல் பெருக்கலாக மாறிச்சு, அப்போ பெருக்கல் போடுறோம். 5/4 வந்து தலைகீழாக மாறும். 4/5 இது அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஏன்னா இது பெருக்கல்லே இருக்குது. ஏன்னா பின்ன எண்களில் வகுத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு அடிக்கிறதோ பெருக்கிறதோ சிரமமாக இருக்கும். அதனால உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். நம்ம பெருக்கல்ல நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இது டைரெக்டாக பெருக்குனிங்க அப்படின்னா பெரிய பெரிய நம்பர் கிடைக்கும். கீழே டிவைடில் சேமாக வரும் தான். அதுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக போகிறதுக்கு என்னென்னா, ரெண்டு இதுலையுமே காமனாக ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், நம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஏதோ இருக்குது பாருங்கள், 4/5 இருக்குது, இதுலேயே 4/5 இருக்குது. இப்போ 4/5 நம்ம காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ இதுலேருந்து 4/5 வெளியில் எடுத்துகிறோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும், 7/13 இருக்கும். அது இங்கே எழுதியாச்சு. இதுலேருந்து 4/5 வெளியில் எடுத்துகிறோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும், 3/13 இருக்கும். நடுவில் இந்த ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ -3/13. இப்போ ரெண்டுமே கீழே பாருங்கள் டிவைடில் சேமாக இருக்குது. அப்போ மேலே கூட்டலாக இருந்தால் கூட்டிக்கலாம், கழுத்தலாக இருந்தால் கழிச்சிக்கலாம். அங்கே கழித்தல் குறி தான் இருக்குது. அப்போ 7 3 போச்சுன்னா 4. இந்த 7 - 3/13, 7 3 போச்சுன்னா 4/13. இங்கே முன்னாடி ஒரு 4/5 இருக்குது. அதை டேரெக்டாக நீங்கள் பெருக்கிக்கலாம். ஏன்னா வெவ்வேறு நம்பராக இருக்குது. அப்படி இருந்தாலும் நீங்கள் நாங்கள் 16 போட்டுக்கலாம். கீழே 5 13 65. அப்போ ஆன்சர் என்னென்னா 16/65. ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த ரெண்டு சம்லேயும் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.